வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கடிதம் எழுதுறது அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, எல்லாத்தையும் விரிவாக இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கேன், நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கடித இலக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக தமிழில் இருந்திருக்கு. நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு நிறைய நம்ம கடிதங்கள் நம்முடைய முன்னோர்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடிதம் எழுதுகிற பழக்கமே அறவே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே செல்ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லேயுமே நம்ம தகவல்களை பரிமாறிட்டுருக்கோம். நமக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு நம்ம நேரம் ஒதுக்கி ஒரு தாளில் நம்ம மனசில் நினச்சதை அப்படியே எழுதி அதை அனுப்பி அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்கக்கிட்டேருந்து மறுகடிதம் வர்றது, அதை ரசித்து படிக்கிறது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு இல்லாமலே போயிடுச்சு. ஆனாலும் கூட இந்த மாதிரி எழுதப்பட்ட கடிதங்கள்லாம், அது பழங்காலத்தில் எழுதப்பட்ட கடிதங்கள்லாம் வெறுமனே மனசில் நினைக்கிறத இன்னொருத்தருக்கு தெரிய வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு ஆவணமாகவே பயன்பட்டுட்டு வருது. இப்போது பழங்காலத்தில் எழுதப்பட்ட கடிதங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதருடைய வாழ்க்கை முறை, அவங்கள சுற்றி இருந்த சமூகம், அங்கே இருந்த அந்த கட்டமைப்பு, அதே மாதிரி அவங்கள சுற்றி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆவணமாக இருந்துட்டு வருதுன்னு சொல்லணும். தமிழில் பார்த்திங்கன்னா தூது இலக்கியங்கள், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இயற்றப்பட்ட அரசியல் சாசனங்கள், உரிமை பட்டயங்கள், செப்பேடுகள்னு சொல்லுவோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய செய்திகளை நமக்கு இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு வருது. நிறைய ஆணைகள் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு, அரசாணைகள்லாம் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தொழில்நுட்ப வளர்ச்சி அடையாத காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அக்கால மனிதனுடைய வாழ்வியல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பழங்காலத்திலாம் பார்த்திங்கன்னா கடிதத்தை துணியில் எழுதுவாங்க, அதே மாதிரி பட்டைகள் எழுதுவாங்க, அல்லது செப்பு பட்டயங்களாக எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எழுதி கொடுக்கக்கூடியதை புறாக்கள் காலில் கட்டி அனுப்புறது, இல்லைனா தூதுவர்கள்கிட்ட கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. வெறும் எதிரிகளுக்கு தூது அனுப்புறது மட்டும் இல்லை, நண்பர்களுக்கும் தூது அனுப்புவாங்க. அரசர்கள் மட்டும் இல்லை, அரசர் அல்லாதவர்களும் கூட தூது அனுப்பியிருக்காங்கன்றது நம்ம இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி எழுதப்பட்ட காலகட்டங்களில் அச்சு இயந்திரங்கள் கிடையாது. அச்சு இயந்திரங்கள் எப்போ வந்ததோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கடித இலக்கியம்ன்றது மிக வேகமாக வளர ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு அரசாங்கமே இந்த கடிதங்களை ஒருவரிடமிருந்து இன்னொரு இடத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை எடுத்து செய்கிறாங்க. நம்முடைய இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா இந்திய அஞ்சல் ஆணையம் இந்த மாதிரி சேவைகளை தொடர்ந்து செய்துகிட்டே வருது அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, தாளில் மை கொண்டு எழுதப்பட்ட அந்த கடிதங்களை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அனுப்புவாங்க. அந்த கடிதங்கள் போய் சேர்ந்த பிறகு அதற்கான மறு கடிதத்தை அவங்க திரும்ப அனுப்புவாங்க. இது உறவினர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு வேலை வாய்ப்புக்காக அனுப்புறது, அல்லது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு தகவல்களை அலுவல் ரீதியாக தெரிவிக்கிறதுக்காக இந்த மாதிரி கடிதங்கள் எழுதுவாங்க. இப்போ இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இராணுவ வீரருக்கு அனுப்புவாங்க, அல்லது காவல்துறையிலிருந்து கடிதங்கள் இன்னொரு காவலருக்கு போய் சேரும். இந்த மாதிரி கடிதங்கள்லாம் அந்த காலத்தில் எழுதப்பட்டு வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவியல் வளர வளர எப்போ கணினியினுடைய வளர்ச்சி வந்ததோ, செல்ஃபோனுடைய வளர்ச்சி வந்ததோ, அப்போது இதற்கான மாற்றுகள் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் மெயில் அப்படின்ற ஒன்று வந்த பிறகு மின்னஞ்சல் மூலமாக நிறைய தகவல்கள் பரிமாறப்படுது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் எல்லாம் வந்த பிறகு குறுந்தகவல்களாக செல்ஃபோனில் பயன்பட்டது. அதுக்கு பிறகு வாட்ஸ்அப்பில் மிக வேகமாக தகவல் பரிமாற்றம் வந்த பிறகு வீட்டில் உட்காந்து ஒரு கடிதம் எழுதி ஒருத்தருக்கு அனுப்புறதுன்றது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒன்றை நினைவில் வச்சுக்கோங்க, கடிதம் அப்படின்றது எழுத்தின் மூலமாக பழங்காலத்து வாழ்க்கை, வரலாறு, சமூகத்தினுடைய பண்பாடு, இதெல்லாம் நெடுங்காலமாக ஒரு மொழி பதிவு செய்து வைத்து பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கு தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு களஞ்சியமாகத்தான் பலரும் பார்க்குறாங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. நாமும் அப்படி தான் அதை எடுத்துக்கணும். அதனால் இந்த கடித இலக்கியங்களை நாம் அழிய விடக்கூடாது. நாமும் முடிஞ்ச வரைக்கும் இப்போவும் அஞ்சல் துறை செயல்பட்டு தான் இருக்குது. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம் ஒரு கடிதம் எழுதுறது ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, ஆறுதலை தேடக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அது ஒரு ஆவணமும் கூட. ரொம்ப நாள் கழித்து அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கோ அல்லது யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கோ மகிழ்ச்சி தரக்கூடியதாக அது இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுங்க. இந்த கடிதங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று முறைசார் கடிதம், இன்னொன்று முறைசாரா கடிதம். அது என்ன முறைசார் கடிதம்? அதாவது இப்படித்தான் எழுதணும் அப்படின்ற ஒரு வரையறைக்கு உட்பட்டு இருக்கக்கூடியது முறைசார் கடிதம். அதாவது அலுவலக கடிதம் சொல்லணும். ஏன்னா அலுவலகங்களுக்கு அனுப்பும்போது
ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் ஒன்று வச்சுருப்பாங்க. அஃபிஷியல் லெட்டர் அப்படின்றதுல ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. அந்த முறையில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத எல்லாரும் கடைபிடிக்கிறதுனால எல்லா அலுவலகங்களுக்கும் ஒரே மாதிரியான கடித முறையை பின்பற்றிட்டு வரோம். இது முறைசார் கடிதம். முறை சாரா கடிதம்னா நம்ம உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு நாம் எழுதக்கூடிய கடிதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறை, ஒரு வடிவம்லாம் கிடையாது. நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ ஆரம்பிக்கலாம். அன்புள்ள மாமாவுக்கு, அன்புள்ள இப்படி ஆரம்பித்து நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். கடைசியாக முடிக்கும்போது உங்கள் அன்புடன், உங்கள் பாசத்துக்குரிய இப்படி நம்ம பேர் எழுதி முடிச்சுக்கலாம். அதனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வடிவமைப்பு எதுவுமே இல்லாது எழுதக்கூடிய கடிதம் முறை சாரா கடிதம்னு சொல்கிறோம். இது குறித்து அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது. உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி பயன்பெற செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்.